நீங்கள் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தணும். ஒரு கன்னி லக்னத்துக்காரர் நீங்கள் திருமணத்தை நோக்கி நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெர்ஃப்யூம் சென்ட் வாசனை திரவியங்கள் நீங்கள் பயன்படுத்த குடும்பம்னு ஒன்று அமையும். மனைவி வந்த பிறகு நல்லா பார்த்துக்கிறவன், கணவன் வந்த பிறகு நல்லா பார்த்துக்கிறவங்கிறது அப்புறம். அதுக்கு விதை என்ன? நீங்கள் உருவாக்கிக்கிற மனநிலை தான். உங்களுக்கு 2ஆம் இடம் வந்து சுக்கிரன், 7ஆம் இடம் வந்து குரு. அங்கே நீங்கள் கோயிலுக்கே போகலைன்னாலும், வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் போக முடியாதுனாலும் உங்கள் வீட்டில் சுக்கிரஹோரை நேரத்தில் இதை பண்ணுங்கள். நிறைய கன்னி லக்னத்தார் வந்து பல முறை போராடி தான் அவங்க லைஃப்பில் எதுவுமே கிடைச்சிருக்கும். இந்த புதன் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செய்ய வைக்கும், ஆனால் கண்டிப்பாக கொடுத்துரும். நிச்சயமாக திருமண பாக்கியம் கைக்கூடி வரும். இது வந்து நான் கண்ட உண்மை. என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அதை கொடுத்து மிக சீக்கிரமாகவே அவங்க திருமண பாக்கியத்துக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். இன்றைக்கி நாம் திருமண தடை நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த மேஷம் முதல் மீனம் வரை அப்படிங்கிற அந்த சீரீஸில் நாம் இது வரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி லக்னத்தார் தங்களுடைய திருமண தடையை நீக்கி அவங்க அந்த திருமணத்தை கைவசப்படுத்துறது எப்படி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து குடும்பத்தையும் லைஃப் பார்ட்னரையும் ஒரு தரப்போகுது ஜாதகருக்கு. இப்போ கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது துலாத்தின் அதிபதி யார்? சுக்கிரன். இப்போ இவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோடைய வீடு. அப்போ குருவும் சுக்கிரனுமே வந்து இவங்களுக்கு 2, 7க்குரிய அதிபதிகளாக வர்றாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கிரனும் குருவும் என்னவா இருக்காங்கன்னு பார்க்கணும். 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் என்ன கிரகங்கள் இருக்குது, இல்லை கிரகங்கள் இல்லைங்கிறத பார்க்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன், 7க்கு அதிபதி குரு அப்படின்றப்போ இந்த குருவும் சுக்கிரனும் உங்கள் ஜாதகத்தில் என்னவா இருக்கிறாங்க, 2, 7 அதிபதிக்கு என்னவா இருக்காங்க, அவங்களுடைய தன்மை என்னவா இருக்குது, நீசமா, உச்சமா, மறைவு ஸ்தானமா, அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து இந்த 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2க்கு அதிபதி சுக்கிரன், 7க்கு அதிபதி குரு, இவங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடித்தாலே 50% நீங்கள் வெற்றி பெற்று பாதிக்கான தாண்டிடுவீங்க. அந்த அதிபதிகளுடைய நிலைமை என்னன்றதை பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. அப்போது மீண்டும் இங்கேயும் சுய ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். இப்போது சுக்கிரன் அப்படிங்கிறப்போ வாசனை திரவியங்கள், நீங்கள் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தணும். ஒரு கன்னி லக்னத்துக்காரர் நீங்கள் திருமணத்தை நோக்கி நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா சுக்கிரனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன? முதல்ல நீங்கள் அந்த சுகபோகத்தை அனுபவிக்கணும். அப்போது ஒரு சுகந்த வாசனையை வந்து உங்கள் உடலில் போதும் நீங்கள் வந்து கமன்னு இருக்கணும். நீங்கள் திருமணம் வரைக்கும் பண்ணால் போதுமா சார்? இல்லைங்க. அந்த 2ஆம் இடம்ன்றது வருமான ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால நீங்கள் பெர்ஃப்யூம் சென்ட் வாசனை திரவியங்கள் நீங்கள் பயன்படுத்த குடும்பம்னு ஒன்று அமையும். லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் வந்துடுவாங்க. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். இது கூடுதல் தகவல். சரிங்களா? கன்னி லக்னத்தார் நீங்கள் என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும், பைரவர் வழிபாடும், அருகில் இருக்க கோயில்கள், பைரவர் கோயில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள், இல்லை சிவன் கோயிலில் பைரவர் இருக்காரான்னு பாருங்கள். இந்த பைரவர் வழிபாட்டையும் பண்ணணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார். அந்த பைரவருக்கு, ஏன்னா அங்கே ரதி மன்மதனுக்கான கோயில் அது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பைரவர் வழிபடுறது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு இந்த கன்னி லக்னத்தாருக்கு திருமண பாக்கியத்தை கைகூட வைக்கிறதுக்கான மிக சிறந்த ஸ்தலம் வந்து அதுதான். நீங்கள் அங்கே வந்து ஒரு புதன்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, வியாழக்கிழமையோ, புதன், வியாழன் அல்லது வெள்ளி, இந்த 3 கிழமைகளில், புதன், வியாழன் அல்லது வெள்ளி, இந்த 3 கிழமைகளில் ஒரு நாள் இந்த திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளையும் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக திருமண பாக்கியம் கைக்கூடி வரும். இது வந்து நான் கண்ட உண்மை. என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அதை கொடுத்து மிக சீக்கிரமாகவே அவங்க திருமண பாக்கியத்துக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க. கன்னி லக்னத்தார் குரு அம்சத்தை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ குரு அம்சம் அப்படிங்கிறப்போ என்னென்னா ஒரு தாராள மனம். நீங்கள் ஒரு திருமண பந்தத்துக்கு நுழைய போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய மனைவியை நல்லா வச்சுருக்கணும், இல்லை வரக்கூடிய கணவரை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளை வரணும். குரு என்பது பெருந்தன்மை. ஒரு குரு அம்சம் இருக்குது அப்படின்னா அவர் கஞ்சித்தனமாக இருக்க மாட்டாருங்க. அப்போது உங்களுக்கு இந்த 2-7 குருவும் சுக்கிரனும் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வரக்கூடியவரை இல்லை வரக்கூடிய பெண்ணை நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு தாராளமாக நம்ம வந்து செய்யணும். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட ஆணோ பெண்ணோ, உங்கள் கணவரோ, வரக்கூடிய கணவரோ இல்லை வரக்கூடிய மனைவியோ, அதுவரை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட நம்ம கூட சேர்ந்து வாழப்போகிற வாழ்க்கையை சிறப்பாக அவங்க அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல வளர்த்துக்கணும். மனைவி வந்த பிறகு நல்லா பார்த்துக்கிறவன், கணவன் வந்த பிறகு நல்லா பார்த்துக்கிறவங்கிறது அப்புறம். அதுக்கு விதை என்ன? நீங்கள் உருவாக்கிக்கிற மனநிலை தான். முதல்ல நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்துக்கான மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். அதை நோக்கி நம்ம பயணப்படணும். அப்போ தான் அது வந்த பிறகு அந்த மனநிலையை சொன்னதை நம்ம செய்வோம். வந்தால் பார்த்துக்கலான்னா வராதுங்க. வந்தால் எப்படி பார்த்துக்க போகணுன்றது இப்பயே இருந்தால் தான் அது வரும். இப்போது ஒருத்தர் வந்து அரசு துறைகளுக்கு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் பரீட்சை எழுது காலத்திலே வந்து ஒரு அரசு அதிகாரி போல நடந்துக்கணும், மனநிலையை வச்சுக்கணும். அப்போ தான் அந்த டிசிப்ளின் வரும். நீங்கள் பரீட்சை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த நோக்கமே அதுதான்.
ஒரு வருட காலம் நீங்கள் சின்சியராக ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் படிக்கும்போது தான் டிசிப்ளின், அந்த கன்சிஸ்டன்சி, அந்த நேரம் தவறாண்மை, அந்த பங்க்சுவாலிட்டி இதெல்லாமே வருன்றதை பொறுத்து தான் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உண்மையிலே அந்த பதவி கிடைக்கும் போது நீங்கள் படிக்கும்போது அந்த ப்ரிப்ரேஷனில் என்னெல்லாம் சின்சியாரிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்கள் வேலையில், உங்கள் அந்த துறையில் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்ற நம்பிக்கையில் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகும். நீங்கள் ப்ரிப்ரேஷன்லேயே வந்து சின்சியாரிட்டி இல்லைன்னா எக்ஸாமே பாஸ் ஆகாதே. அதுதான் இங்கேயும். அப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சுக்கிரனும் குருவாக அமையும் போது நீங்கள் வந்து உங்களை நீங்களே அலங்கரிச்சுக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறைந்தபட்சம் உங்களுக்கு இந்த வாழ்க்கை துணை வர்ற வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் அலங்கரிக்க துவங்கன்னா அலங்காரம் பண்ணிக்கணும். ஒரு பெர்ஃப்யூம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். உங்கள் தோற்றப்பொழிவை வந்து நீங்கள் பராமரிக்கணும். இதெல்லாம் செஞ்சு தாங்க நம்ம முன்னோர்கள் வந்து அந்த திருமணங்களை வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரமாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு திருமணத்துக்காக காத்திருக்க பெண் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பளிச்சுன்னு இருப்பாங்க. படங்கள்லாம் நீங்கள் காட்டியிருப்பாங்க. ஒரு திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை வந்து திருமணத்துக்காக காத்திருக்க மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும். அவரே வந்து தன்னை அலங்கரிச்சிக்கல, தன்னுடைய ஒரு அடிப்படையான ஒரு அலங்காரத்தை கூட பண்ணிக்கல அப்படின்னா எப்படிங்க அந்த பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து ஒரு மாப்பிள்ளையாக வந்து ரெடி பண்ணும்? இதெல்லாம் சர்வ நிச்சயமாக உண்மை. மனைவிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இப்போவே சேமிக்க தரணும். நிறைய ஆண்கள் வரக்கூடிய மனைவிக்காக நகை சீட்டு போட்டு வைக்கிறது, ஒரு அவங்களுக்காக ஒரு வீட்டை ரெடி பண்ணுறது, இதெல்லாம் பண்ண தான் அந்த சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு வருங்க. உங்கள் வீட்டை வரக்கூடிய மனைவிக்காக நீங்கள் ரெடி பண்ணுங்களேன், மனைவி வந்துடுவாங்க. வெள்ளிக்கிழமையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி, வெள்ளிங்கிறது சுக்கிரன், நெய் தீபங்கிறது குரு, உங்கள் 2ஆம் இடம் சுக்கிரன், 7ஆம் இடம் குரு. அப்போ வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்லேயே 2 அகல் விளக்கில் நெய் ஊற்றி வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி, எனக்கு வர வேண்டிய மனைவி வந்து நல்லபடியாக சீக்கிரமாக கைகுடி வரணும், எனக்கு வர வேண்டிய கணவர் வந்து எனக்குன்னு பிறந்தவர் வந்து நல்லபடியாக என்னை நோக்கி வரணும், நாங்கள் நல்லபடியாக வாழணும், சந்ததிகள் வந்து நாங்கள் உருவாக்கணும், அதை நல்லபடியாக வளர்த்து நல்லபடியாக நாங்கள் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அந்த லாங் ரன்னை வந்து நீங்கள் அப்படியே அந்த தெய்வத்தின் முன்னாடி நின்று பிரார்த்திக்கும் போது அந்த வைப்ரேஷன், அந்த ஆக்டிவேஷன் இந்த 2 வந்து பலப்படுத்தி நிச்சயமாக வெற்றியை கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரைங்கிறது அந்த சுக்கிரனை குறிக்கும். நெய் தீபங்கிறது குரு அம்சம். உங்களுக்கு 2ஆம் இடம் வந்து சுக்கிரன், 7ஆம் இடம் வந்து குரு. அங்கே நீங்கள் கோயிலுக்கே போகலைன்னாலும், வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் போக முடியாதுனாலும் உங்கள் வீட்டில் சுக்கிரஹோரை நேரத்தில் இதை பண்ணுங்கள். உட்காந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். இதை செஞ்சுட்டு நீங்கள் அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தியானித்து நீங்கள் வந்து அந்த வேண்டியதை கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்குங்க. சுகபோக விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணுங்க. ஒரு நல்ல ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறது வெள்ளிக்கிழமையில், இல்லை வெள்ளிக்கிழமையில் யாருக்காவது உங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறது, இல்லை மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு பெர்ஃப்யூம்ஸ் வாங்கி தர்றது, ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் மகாலட்சுமி பாதங்களில் வச்சு வழிபடுறது, விநாயகர் கோயிலுக்கு வியாழக்கிழமையில், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கன்னி லக்னத்தார் விநாயகர் கோயிலுக்கு வியாழக்கிழமையில் போய் வழிபடுறது, குருமார்களை வியாழக்கிழமையில் போய் வழிபடுறது, ஷீரடி சாய்பாபாவையோ ராகவேந்திரையோ கணக்கன்பட்டி சித்தரையோ திருப்பீடங்களுக்கு போயிட்டு வர, கரூரில் நெரூர், இங்கெல்லாம் வந்து வியாழக்கிழமைகளில் குரு ஹோரையில் போய் வழிபட்டு வரும்போது அந்த வழிபாட்டில் எனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்றது, இல்லை திருமணம் ஆகிட்டு என் மனைவியோடு இல்லை என் கணவனோடு இதே சித்திரபீடத்துக்கு வந்து நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன், இதே மகாலட்சுமி கோயிலுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறேன், இதே விநாயகர் கோயிலுக்கு இதே மாதிரி வியாழக்கிழமை வந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன், இல்லை இன்னது பண்ணுறேன். இப்போ விநாயகர் அப்படிங்கிறப்ப யானை, ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இப்போ யானை அப்படிங்கிறப்ப யானைக்கு நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது எதே ஒன்று கொடுத்து தான் ஆசீர்வாதம் வாங்குவோம். யானையின் தன்மையே அதான் தான். அப்போ பிள்ளையாருக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் அருகம்புலாம் வாங்கிட்டு போங்க, ஏதோ ஒரு வேண்டுதல் வைங்க, விநாயகா நான் உனக்கு இன்னது பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 2 ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய வேண்டுதல் பலிச்சிடும். ஆனால் வேண்டுதல் பலித்ததும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றிடணும். அது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே இந்த கன்னிராசினருக்கு அவங்க வந்து உபய லக்னமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்குது. அவங்களுடைய லக்னமே வந்து புதனோட லக்னம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை போராடும் போது அது கிடைக்குங்க. அப்போ ஒரு முறை மாப்பிள்ளையோ பொண்ணை தட்டி போயிடுச்சுன்னா சோர்ந்து போயிட வேண்டாம். மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய கன்னி லக்னத்தார் வந்து பல முறை போராடி தான் அவங்க லைஃப்பில் எதுவுமே கிடைச்சிரும். கமெண்ட்ஸை தெரிவிங்க. மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது கூட இந்த புதன் லக்னத்தாருக்கு கிடைக்கிறது கஷ்டங்க. ஆனால் போராடி மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புதன் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செய்ய வைக்கும். ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருங்க. நான் சொன்னபடி உங்கள் 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல என்ன இருக்குது, 7ஆம் இடத்துல என்ன இருக்குது, 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் என்னவா இருக்கிறாங்கன்னு பாருங்கள். வெற்றி என்பது கைகூடும். நிச்சயமாக 2 ஆக்டிவேட் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை இந்த கன்னி லக்னத்தில் அடையணும்னு நான் ஆண்டனை வேண்டிக்கிறேன். அந்த பைரவர் அருளோட நீங்கள் எந்த கிழமை வேணால் போங்க, ஆனால் பைரவரை பிடிங்க. நிச்சயமாக கன்னி லக்னத்தாருக்கு இந்த 2 ஆக்டிவேட் ஆகி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள்.